2 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்திலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மும்பை சிட்டி அது. புதிதாக குடியேறிய அபார்ட்மெண்டில் இருந்த பால்கனியில் நின்றபடி வானத்தை மேகமூட்டங்கள் மறைத்திருக்க அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் ரோஷினி. இந்த நேரம் அவளின் போன் சினுங்கியது. மை லவ் என போன் டிஸ்பிளேவில் சிரித்துக் கொண்டிருந்தவனின் புகைப்படம் தெரிய உற்சாகத்தில் ஆர்வமாக காலை அட்டன் செய்தாள். ரோஷினி, இப்ப எங்க இருக்க? ஃப்ரீயா இருக்கியா? ஆமா ரோஹன், இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லு. மும்பை எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த சிட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு என அவள் ஆர்வமாக சொன்னாள். சரி, ஓகே, நாம மீட் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. எங்க? தியேட்டர். தியேட்டரா? அதுவும் இந்த நேரத்திலயா? மணி நைட்டு 9 ஆகுது. இது மும்பை. இங்க நைட் 3 மணி வரைக்கும் எல்லாரும் பிஸியா தான் இருப்பாங்க. நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ வந்துரு. அவன் காலை கட் செய்து விட்டான். ரோஷினிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மும்பை அவளுக்கு புதிது. இருப்பினும் அவன் அழைத்ததால் தன்னுடைய காதலனை பார்க்க கிளம்பினாள். தியேட்டருக்கு சென்று காத்திருந்தாள். நீண்ட நேரமாகியும் அவனை காணவில்லை. மீண்டும் அவனுக்கு அழைத்தாள் ரோஷினி. ரோஹன், நீ எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரமா வரியா? அவள் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே கேட்டாள். அங்கிருந்தவர்கள் ஏனோ இவளையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பது போல் தோன்றியது ரோஷினிக்கு. நீ உள்ள போ, உனக்கு சீட் புக் பண்ண டிக்கெட்டையும் அனுப்பியிருக்கேன். 10 நிமிஷத்துல நான் வந்துருவேன். அவன் இல்லாமல் உள்ளே செல்ல மனமில்லை என்றாலும் அவன் கூறியதால் சென்றாள். படம் ஆரம்பிக்க தன் போனில் டார்ச் லைட்டை அடித்தபடி தியேட்டருக்குள் நுழைந்தவள் ஏதோ ஒரு கார்னரில் அவளின் சீட் நம்பர் தெரியவும் அந்த இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். ரோஷினி படம் பார்த்து கொண்டிருக்க திடீரென்று அவளின் அருகில் ஒருவன் வந்து அமர்ந்தான். அவள் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்க்க அது ரோஹன் தான். எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது? ஏன் இவ்ளோ லேட் பண்ற? எனக்கு இந்த சிட்டி புதுசுன்னு உனக்கு தெரியாதா ரோஹன்? வேற ஒரு வேலையில மாட்டிட்டேன், சாரி. படம் பார்க்கலாமா என்று அவன் கூறவும் அதன் பிறகு இருவரும் படம் பார்க்க ஆரம்பித்தார்கள். ரோஷினி படத்தில் மூழ்கிய வேளையில் ரோகன் யாருக்கோ மெசேஜ் செய்தான். அவ என் கூட தான் இருக்கா, நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜை அனுப்பினான். அந்த மெசேஜுக்கு பின்னால் ரோஷினியின் புகைப்படத்தையும் அனுப்பினான். படம் பார்த்து கொண்டிருந்த ரோஷினி திடீரென்று அசௌகரியத்தை உணர்ந்தாள். ரோஹன் தான் ரோஷினியின் தொடை மீது அவனின் கையை வைத்தான். ரோஹன், என்ன இது? கையெடு. சில் ரோஷினி, இது மும்பை. அப்புறம் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் உன்னை தொடக்கூடாதா? இங்க இதெல்லாம் ரொம்ப கேஷுவல். நீ கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அவ்வளோ கண்டிஷன் போட்ட, நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இது மும்பை, சிட்டிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறு. அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தயங்கினாள். அவன் மறுபடியும் கை வைக்க முயற்சித்தான். இவள் மறுபடியும் மறுக்கவும் ரோஹனுக்கு எரிச்சலாக இருந்தது. படம் பார்க்காமல் பாதியிலிருந்து எழுந்து வெளியே வந்து விட்டான். அவனை கஷ்டப்படுத்தி விட்டோமோ என்று நினைத்தாள். ரோஹன் நில்லு, ப்ளீஸ் ரோஹன் நில்லு. ரோஹன். அவன் நிற்காமல் சென்று கொண்டிருந்தான். நான் கிளம்புறேன் ரோஷினி, நீ என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்ட. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நான் அப்படி பெருசா என்ன சொல்லிட்டேன்? எனக்கு பிடிக்கலன்னு தானே சொன்னேன். ரோஷினி இப்படி சொல்ல அவனுக்கு மேலும் கோபம் ஏறியது. உனக்கு எப்பதான் பிடிக்கும்? அங்க பார். அவன் அங்கிருந்து ஒரு காரை கை காட்டினான். அந்த காரின் கண்ணாடி மூடப்பட்டிருந்தாலும் உள்ளே என்ன நடக்கிறது என்று அப்பட்டமாக தெரிந்தது. உள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் உல்லாசமாய் பின்னி பிணைந்து கொண்டிருந்தார்கள். நாம 4 வருஷமா காதலிக்கிறோம், ஒரு தடவையாவது என்ன இப்படி உன்கிட்ட நெருங்க விட்டுருப்பியா? அவன் பாட்டுக்கு கத்திக்கொண்டே போக அவன் கழுத்தில் ஏதோ ஒன்றை கவனித்தாள் ரோஷினி. ரோஹன், உன்னோட கழுத்துல என்ன? அதை அவன் தொட்டு பார்த்தான். ஒரு பெண்ணின் லிப்ஸ்டிக் கரை அவன் கையோடு ஒட்டி வந்தது. இந்த நிம்மி என்ன பண்ணி வச்சிருக்கா? நல்ல வேலை, இவ பாக்குறதுக்கு முன்னாடியே தொடச்சிட்டேன். அது இங்க வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ என்னோட கழுத்துல அப்படானுங்க, அது என்னன்னு கவனிக்க மறந்துட்டேன். சரி, நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன், நிச்சயமா அந்த இடம் உனக்கு பிடிக்கும். அவளை தன் காரில் அழைத்து கொண்டு நேராக காதை கிழித்துக் கொண்டு டிஸ்கோ பாடல் வெளிவந்து கொண்டிருக்கும் பப்புக்கு அழைத்து வந்தான். இது போன்ற இடத்தை அவள் டிவியில் பார்த்திருக்கிறாள். ஆனால் போக சற்று பயம். இந்த மும்பை எப்படி இருக்கும்னு நான் உனக்கு ஒரே இடத்துல காட்டுறவா. அவளை உள்ளே அழைத்து சென்றான். பப்புக்குள் ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசமில்லாமல் அனைவரும் மது போதையிலும்
இளமையின் உச்சத்திலும் அவர்களை மறந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். டிவியில் பார்த்ததெல்லாம் நிஜமென்று தெரிந்த மறுகணம் இங்கிருந்து செல்ல நினைத்தாள். ஆனால் ரோஹன் விடவில்லை. என் கூட கொஞ்ச நேரம் இங்க இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப இங்க இருந்து போன அப்புறம் அப்படியே போன்னு விட்டுருவேன். அவன் தந்திரமாக காயை நகர்த்தினான். வேறு வழியில்லாமல் ரோஷினியும் ஒப்புக்கொண்டாள். அவனோடு ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தபடி அந்த பப்பில் இருந்து ஒவ்வொரு இடங்களாக பார்த்து கொண்டிருக்க அவனோ அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். எத்தனையோ மாடர்ன் பெண்கள் இருந்தாலும் இவள் வேறு விதமான அழகு. இங்கு ரோகனுக்கு ரோஷினியின் அழகு என்னமோ செய்ய ஆரம்பித்தது. அதுவும் அந்த டிஸ்கோ வெளிச்சத்தில் அவளை நெருங்க மனம் உசுப்பியது. அங்கிருந்து அவனுடைய ஆட்களை பார்த்து ரோஷினி அறியா வண்ணம் ஏதோ சைகை செய்தான். அடுத்த 2 நிமிடத்தில் இருவருக்கு முன்னால் மஞ்சள் நிறத்தில் மது வைக்கப்பட்டது. ஆம், அது மதுதான். அவள் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த தருவாயில் அதற்குள் ஏதோ ஒன்றை அவன் கலந்தான். ரோஷினியும் அதை தெரியாமல் குடித்துவிட, குடித்த 5 நிமிடத்தில் அந்த மதுவும் அதில் கலந்த போதை மருந்தும் அதன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. மதுவால் அவள் சுயநினைவை இழக்க, போதை மருந்தால் உடல் உஷ்ணமாவதை உணர்ந்தாள். அதை அறிந்தவன் மீண்டும் அவளை நெருங்க ஆரம்பித்தான். ஆணின் தொடுதலுக்கான காரணம் உணர்ந்தவள் அவனின் கையை தட்டிவிட்டாள். அதில் கோபம் கொண்டான் ரோஹன். ஏ ரோஷினி, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் தான் இந்த ஊர்லயே நல்லா உத்தமி மாதிரி பண்ணிட்டு இருக்க. 4 வருஷமா எவ்வளவு பிளான் பண்ணிருப்பேன். எல்லாத்துலயும் இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு முடியாது. உன்னை மும்பைக்கு நான் இதுக்காக தான் வர வச்சேன். அவளின் கன்னத்தை அழுந்த பிடித்தான். I need you now. அவளை ஆவேசமாக அடைய முற்பட்டாள். என்னதான் மதுபோதையில் இருந்தாலும் ரோஹனின் நெருக்கம் அவளை கோபப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் ரோஷினியும் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். ரோஹனுக்கு வெறி ஏறியது. அவள் மீது பாய முற்பட தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை தள்ளிவிட்டபடி அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் ரோஷினி. அவளை பிடிங்க. அவன் கர்ஜித்ததும் அங்கிருந்து அவனுடைய கார்ட்ஸ் ரோஷினியை துரத்த ஆரம்பித்தாள். போதையிலும் மயக்கத்திலும் கண்மன் தெரியாமல் ஓட ஆரம்பித்தவள் பப்புக்கு வெளியே சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த டாக்ஸியில் ஏறினாள். அவள் அதை டாக்ஸி என்றுதான் நினைத்தாள். ஆனால் அதுதான் அவளின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டப் போகும் கார் என்று அறியாமல் போனாள். கார் நேராக அங்கிருந்த 7 ஸ்டார் ஹோட்டலின் முன்னால் வந்து நின்றது. அதன் பின்னர் நடந்தது நமக்கே தெரியுமே. இப்படி 2 நாட்களில் தன் வாழ்க்கை தலைகீழாக சென்றதை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருக்க, போனிலிருந்து வந்த நோட்டிபிகேஷன் சத்தம் அவளுடைய கவனத்தை சுய உலகிற்கு அழைத்து வந்தது. யார் என்று எடுத்து பார்த்தாள். இது அவன்தான். என்ன இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு, தேங்க்ஸ். அதற்கு அவன் எதுவும் சொல்லவில்லை. சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு அவன் பதில் அனுப்பினான். இன்னைக்கு நைட் உன்னை பார்க்க நான் வரேன். கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.